விசுவாசத்தின் பலன். ஒரு அழகிய கிராமத்தில் பெரிய தோட்டங்களும் வயல்களும் கொண்ட செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரின் பெயர் சண்முகம். கிராமத்தில் அனைவரும் அவரை பணக்கார சண்முகம் என்று அழைத்தாலும் அவர் மிகவும் கஞ்சத்தனமான மனிதர். அவருடைய தோட்டங்களில் தினமும் பல ஏழை மக்கள் வேலை செய்தனர். ஆனால் அவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் அவர்களுக்கு உரிய சம்பளத்தை அவர் வழங்குவதில்லை. சிறிய தவறுக்கு கூட கோபப்பட்டு திட்டுவார். இதனால் பல தொழிலாளர்கள் இந்த மனிதரிடம் வேலை செய்தால் வாழ முடியாது என்று சொல்லி வேலையை விட்டுச் சென்று விடுவார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் அந்த வீட்டை விட்டு போகவில்லை. அவன் பெயர் முருகன். முருகன் மிகவும் ஏழை. அவனுக்கு வயதான தாய் மட்டுமே இருந்தாள். தாயை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருந்ததால் எவ்வளவு கஷ்டமானாலும் வேலை செய்து வந்தான். எஜமான் திட்டினாலும் அமைதியாக இருந்தான். கூலி குறைத்தாலும் பொறுத்துக் கொண்டான். மழை வெயில் பாராமல் விசுவாசத்துடன் உழைத்தான். சண்முகத்தின் மனைவி மீனாட்சி மட்டும் மிகவும் கருணையுள்ளவர். ஒருநாள் முருகன் பசியுடன் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து, முருகா, நீ சாப்பிடாமல் வேலை செய்கிறாயே என்று கேட்டார். முருகன் வெட்கத்துடன், அம்மா, வீட்டில் அரிசி இல்லை என்று சொன்னான். அதை கேட்ட மீனாட்சி மனம் உருகி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து உதவினார். சில சமயங்களில் மருந்தும் வாங்கி கொடுப்பார். முருகன் அவரை தாயைப் போல் மதித்தான். ஆனால் காலம் யாரையும் விடுவதில்லை. சில வருடங்களுக்குப் பிறகு மீனாட்சி உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். அந்த நாளிலிருந்து சண்முகத்தின் வாழ்க்கை மாறிவிட்டது. அவர்களுக்கு பிள்ளைகள் எவரும் இல்லை. பெரிய வீடு வெறிச்சோடியது. முன்பு பணக்காரத்தனத்தில் பெருமை கொண்டிருந்த சண்முகம் இப்போது தனிமையில் தவித்தார். உறவினர்கள் யாரும் அருகில் வரவில்லை. பணம் இருந்தாலும் அன்பு இல்லை. அப்போது கூட முருகன் மட்டும் அவரை விட்டு செல்லவில்லை. அவன் எஜமானுக்கு உணவு செய்து கொடுப்பான், மருந்து வாங்கி கொடுப்பான், இரவு நேரங்களில் உட்கார்ந்து கவனித்துக் கொள்வான். ஒரு நாள் சண்முகம் மெதுவாக கேட்டார், முருகா, நான் உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினேன்? நீ ஏன் இன்னும் என்னை விட்டுப் போகவில்லை? முருகன் அமைதியாகச் சொன்னான், எஜமான், நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தவர். அம்மா எனக்கு அன்பு காட்டியவர். நன்றி மறந்து போவது நல்லதல்ல. அந்த வார்த்தைகள் சண்முகத்தின் மனதை உலுக்கியது. அவர் தனது வாழ்நாளில் செய்த தவறுகளை நினைத்து வருந்தினார். சில நாட்கள் கழித்து ஒரு வழக்கறிஞரை அழைத்து தனது வீடு நிலம் சேமித்த சொத்துக்கள் அனைத்தையும் முருகனின் பெயரில் எழுதி வைத்தார். அதன்பின் முருகனின் கையை பிடித்துக்கொண்டு, நான் சம்பாதித்த செல்வத்தை விட உன் விசுவாசம்தான் பெரியது என்று கூறினார். சில நாட்களில் சண்முகம் அமைதியாக உயிர் நீத்தார். அதன் பிறகு முருகன் அந்த சொத்துக்களை தனக்காக மட்டும் பயன்படுத்தவில்லை. அதைக் கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்தான். தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி வழங்கினான். பசியால் தவிப்பவர்களுக்கு உணவு கொடுத்தான். கிராம மக்கள் அனைவரும் விசுவாசத்துக்கும் நல்ல மனதிற்கும் இறைவன் ஒரு நாள் நிச்சயம் பலன் தருவான் என்று